திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே உள்ள எலமாத்தம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சூளைமேனி எலமாத்தம்மன் கோவிலில் ஆடி மாத தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதம் இருந்த 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வான வேடிக்கையுடன் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மானாமதுரை வீர அழகர் கோவிலில் ஆடி பிரம்மோற்சவ விழாவில் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வீர அழகர் கோயிலில் நடைபெற்று வரும் ஆடி பிரம்மோற்சவ விழாவில் சுந்தரராஜ பெருமாள் சவுந்தரவள்ளி தாயார் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சவுந்தரவள்ளி தாயார் சன்னதி முன் மண்டபத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளினார். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் அடுத்த முதுகுளத்தூர் செல்லியம்மன் கோவிலில் 50ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவில் கரகம் எடுக்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. முதுகுளத்தூரில் உள்ள செல்லியம்மன் கோவில் 50ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் புடைசூழ ஓம் சக்தி பராசக்தி கோஷத்தோடு கரகம் எடுத்து சென்றனர். முதுகுளத்தூரில் உள்ள முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று செல்லியம்மன் கோவில் வந்தடைந்தனர். காரைக்கால் அருகே உள்ள புனித சந்தன மாதா ஆலயத்தின் திருத்தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். பிள்ளை தெரு வாசல் பகுதியில் உள்ள புனித சந்தன மாதா ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மின் அலங்கார திருத்தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு திருப்பலிக்கு பின் தொடங்கிய தேர்பவனியில் மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித சந்தன மாதா திருவீதி உலா சென்றார். இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சேந்தமங்கலம் சோமேஸ்வரர் கோவிலில் ஆடி வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சோமேஸ்வரர் கோவிலில் ஆடி மாத வளர்ப்பிறை பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சிவபெருமான் மற்றும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், பஞ்சாமிரதம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.